முதன்மை செய்திகள் 25 பார்க்கலாம். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வென்று 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் உள்பட 1000 பேர் வரை கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வென்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதே இலக்கு என தெரிவித்தார். சில நாட்களாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீத கணக்கு ஒன்றை சொல்லி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இல்லாததை இருப்பது போல் ஊதி பெருக்கி காட்டுவது எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை என விமர்சித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தாரா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், பிரதமரை எதிர்த்து பேசும் துணிவு உள்ளதா எனவும் வினவினார். கத்தி பேசினால் தன்னை ஜெயலலிதா என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் டி நகர் பனகல் பார்க் வரையிலான மெட்ரோ சுரங்கம் தூண்டும் பணிகள் போது அழுத்தம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட வீடு சில இன்ச் உள்வாங்கியுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட பணிகள் நகர் முழுவதும் 118 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபெறுகிறது. அதில் 46 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்க பணிகள் மேற்கொள்ளும் நிலையில் கோடம்பாக்கத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை மெட்ரோ வழித்தடம் சுரங்கமாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் கோடம்பாக்கம் பனகல் பார்க் இடையிலான மெட்ரோ சுரங்கம் தோண்டும் பணியின் போது மாம்பலம் லாலா தோட்டத்தில் 2வது தெருவில் உள்ள ஒரு வீடு மெட்ரோ சுரங்க பணிகள் காரணமாக உள்வாங்கப்பட்டது. வீட்டில் பெரிய அளவிற்கு விரிசல் ஏதும் ஏற்படாவிட்டாலும் சில இன்ச் உள்வாங்கப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் புகார் அளிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் களத்திற்கு வந்து பரிசோதனையில் ஈடுபட்டனர். வீட்டின் சீரமைப்பு பணிகளுக்கு ஆகும் செலவுகளை மெட்ரோ ரயில் நிர்வாகமே ஏற்கும் என புதிய தலைமுறையிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளும் தொழிலாளர்களும் அர்ப்பணிப்புடன் உழைப்பதை கண்டு தமக்கும் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்ற உத்வேகம் எழுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்குள்ள தொழிலாளர் முகாமில் இந்திய தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். குவைத்தில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக அளிக்கும் பங்களிப்பை மோடி சுட்டிக்காட்டினார். அயல் நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் நம் நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புவதைப் போன்றே தாமும் 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி பேசி வருவதாகவும் மோடி கூறினார். குவைத் மன்னர் ஷேக் மெஷாலுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள மோடிக்கு அந்நாட்டின் ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் மன்னர் ஷேக் மெஷாலை சந்தித்த மோடி இரு நாட்டு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடுகள், எரிசக்தி துறை உள்ளிட்டவை குறித்து பேசினார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அசாதாரணமான சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 43 ஆண்டுகளில் குவைத் பயணம் மேற்கொண்டுள்ள முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமை மோடிக்கே சொந்தம். இலங்கை தலைநகர் கொழும்பு நகரில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சில உணவகங்கள் மிகவும் அசுத்தமாக இருந்ததுடன் சமையல் செய்யும் இடங்களில் எலிகளின் கழிவுகள் இருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் சில உணவகங்களில் சமையல் செய்யும் இடங்களில் பூனைகள் இருந்தன. இந்த கடைகளுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்ததுடன் சுகாதாரமற்ற முறையில் உணவு சமைத்த உணவகங்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் உணவகங்களில் இருந்த உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத பிளாஸ்டிக் கேன்களை அகற்றவும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர்.
கேரம் பந்து வீசி எதிரணி வீரர்களின் விக்கெட்டுகளை எடுத்தவர் அஸ்வின் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து அஸ்வின் ஓய்வு அறிவித்ததை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அஸ்வினின் ஓய்வு இந்திய ரசிகர்கள் மட்டுமின்றி உலக கிரிக்கெட் ரசிகர்களையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைவரும் ஆஃப் பிரேக் பந்தை எதிர்பார்த்தபோது கேரம் பந்தை வீசி அனைவருக்கும் அஸ்வின் ஆச்சரியத்தை அளித்துள்ளார் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் 2021 சிட்னி 2022 உலகக்கோப்பை தொடரில் அஸ்வினின் ஆட்டம் சிறப்புமிக்கது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். யூடியூபில் குட்டி ஸ்டோரியை தொடர வேண்டும் என்றும் அடுத்த பயணத்தை சிறப்பாக தொடர வாழ்த்துக்களையும் அஸ்வினுக்கு பிரதமர் மோடி அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா காட்சிமுனை மற்றும் முதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். படகு இல்லத்தில் மிதி படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பொழுதை போக்கினர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் 4 வழிச்சாலையில் டயர் வெடித்து ஆம்னி பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உள்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து களியக்காவிளைக்கு சென்ற பேருந்தில் 45 பேர் பயணம் செய்தனர். வள்ளியூர் 4 வழிச்சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து பேருந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். பும்ராவை எதிர்கொள்ள தனி திட்டம் வைத்திருப்பதாக ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கான்ஸ்டாஸ் தெரிவித்துள்ளார். பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இளம் வீரர் சாம் கான்ஸ்டாஸ் இடம் பிடித்துள்ளார். பும்ராவின் பந்துவீச்சு குறித்து பேசிய அவர் பும்ரா தொடர்பாக அதிகம் சிந்திக்கவில்லை என தெரிவித்தார். பும்ராவின் பந்துவீச்சை எதிர்கொள்ள தனி யுக்தியை கடைபிடிக்க உள்ளதாக கூறிய சாம் கான்ஸ்டாஸ் தனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக இந்திய அணிக்கு எதிரான பிரைம் மினிஸ்டர் 11 பயிற்சி ஆட்டத்தில் சாம் கான்ஸ்டாஸ் சதம் விளாசியிருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பக்தர்கள் சேவல் காவடி எடுத்து வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த 65க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்தனர். அந்த பக்தர்கள் சேவல் காவடி, விபூதி காவடி, பால்குடம் எடுத்தும் பெண்கள் அழகு குத்தியும் ஊர்வலமாக வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் மற்றும் சபரிமலை சீசன் காரணமாக ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நோயாளிகள் வருகைக்கு ஏற்ப கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வேண்டும், தமிழகம் முழுவதும் பணிபுரியும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களுக்கு ஒரே மாதிரியான தினக்கூலி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் 1008 லிட்டர் பாலால் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய், மஞ்சள், சந்தனம், பால், தயிர் உள்ளிட்டவற்றால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் டிசம்பர் 23ஆம் தேதி நடை அடைக்கப்படுவதுடன் பூஜை நேரங்களிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மார்கழி மாத அஷ்டமி பூ பிரதட்சணை தினத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறந்து 3:30 மணி முதல் 4 மணி வரை ஸ்படிகலிங்க பூஜை நடைபெறும். தொடர்ந்து காலை 7 மணிக்கு சுவாமி, அம்பாள், பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகளில் வீதி உலா நடைபெறுகிறது. இதனால் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோயில் நடை சாத்தப்பட்டு மீண்டும் சுவாமி, அம்பாள் கோயில் எழுந்தருளிய பின் நடை மீண்டும் திறக்கப்பட்டு உச்சிகால பூஜை நடைபெறும்.
கோயில் நடை சாத்தப்படும் நேரத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யவும் கோயில் வளாகத்தில் உள்ள தீர்த்த கிணறுகளில் புனித நீராடவும் தடை விதிக்கப்படுவதாக கோயில் இணை ஆணையர் சிவராம்குமார் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் தைக்கால் தெருவிற்கு ஹனீஃபாவின் பெயரை வைக்க எதிர்ப்பு எழுந்துள்ளது. திமுக பரப்புரை பாடகராக நன்கு அறியப்பட்ட நாகூர் ஹனீஃபாவின் நூற்றாண்டு விழாவை அரசு சார்பில் கொண்டாட வேண்டும் என நாகை எம்எல்ஏ ஷானவாஸ் கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து நாகூர் தைக்கால் தெருவிற்கு இசை முரசு EM ஹனீஃபா தெரு என்றும், அங்கு புதிதாக அமைய உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவிற்கு இசை முரசு EM ஹனீஃபா நூற்றாண்டு நினைவு பூங்கா என்றும் பெயர் சூட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 18ஆம் தேதி அரசாணை வெளியிட்டார். இதற்கு நாகூர் மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஹாஜி நூர் சாஹிப் வலியுல்லா என நாகூர் மக்கள் போற்றுபவரின் பெயரில் உள்ள நூர்சா தைக்கால் தெருவை பெயர் மாற்றம் செய்வதை ஏற்க முடியவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். திவால் நிலையிலிருந்து இலங்கை அதிகாரப்பூர்வமாக மீண்டுவிட்டதாக அந்நாட்டு நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கை தலைமையிடமாக கொண்ட கடன் மதிப்பீட்டு நிறுவனமான ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் இலங்கையின் கடன் மதிப்பீட்டை உயர்த்தியுள்ள நிலையில் இலங்கை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வந்த இலங்கை 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திவால் நிலைக்கு உள்ளானது. மக்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அப்போது அதிபராக இருந்த கோட்டபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதையடுத்து ரணில் விக்ரமசிங்க அதிபராக பதவியேற்று திவால் நிலையிலிருந்த நாட்டை மீட்க சர்வதேச செலாவணி நிதியம் உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகளிடம் நிதியுதவி கோரினார். IMF நிதியுதவி வழங்க தொடங்கியதன் நீட்சியாக இலங்கையில் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த செப்டம்பர் மாதம் இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசநாயக்க மேலும் சில சீர்திருத்த முயற்சிகளை மேற்கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் பனிச்சறுக்கு உலக கோப்பையில் சீனாவை சேர்ந்த எயிலின் கியூ 17வது முறையாக வெற்றி பெற்று உலக சாதனை படைத்தார். 21 வயதான எயிலின் உலக கோப்பைகளில் தொடர்ச்சியாக 14 போட்டிகளில் வாகை சூடியுள்ளார். இதேபோன்று ஆடவர் பிரிவில் அமெரிக்காவில் அலெக்ஸ் ஃப்ரைரா 10வது வெற்றியை பதிவு செய்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. நியூயார்க் நகரில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பரில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் 3 இன்ச் அடர்த்தியுடன் பனி படர்ந்துள்ளது. இதனால் சாலைகள், வீடுகள் உள்ளிட்டவை வெண்போர்வை போர்த்தியபடி காணப்படுகின்றன. சீனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் சூரிய ஒளிவட்டம் என்ற அரிய வகை நிகழ்வு ஏற்பட்டது. மோஹே நகரின் அருகே உள்ள பெய்ஜி என்ற கிராமம் சீனாவின் வடதுருவம் என்று அழைக்கப்படுகிறது. குளிர்கால சீசனில் சுமார் 17 மணி நேரத்திற்கு சூரிய ஒளியே படாத இந்த பகுதியில் சூரிய ஒளிவட்டம் ஏற்பட்டது. வானில் தோன்றிய இந்த அதிசய நிகழ்வை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். சூரியனின் கதிர்கள் வளிமண்டலத்தில் படர்ந்துள்ள பனித்துகள்கள் மீது படும்போது இந்த அரிய நிகழ்வு ஏற்படுகிறது. பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வந்த மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் வங்கதேசமும் பல பரீட்சை நடத்தின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய இளம் மகளிர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 117 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக கோங்காடி த்ரிஷா 52 ரன்கள் விளாசினார். 118 என்ற இலக்குடன் களமிறங்கிய வங்கதேசம் 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 76 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் இந்தியா 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஜூனியர் மகளிர் ஆசிய சாம்பியனாக உருவெடுத்துள்ளது. பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியின் போது கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. மெல்போர்ன் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி 26ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான பயிற்சியை இந்திய அணி தொடங்கியுள்ளது. இச்சூழலில் கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சி மேற்கொண்ட போது அவரது இடது கால் முட்டியில் பந்து பட்டு காயமடைந்தார். பெரிய அளவிலான காயம் இல்லை என்று தெரிகிறது. இருப்பினும் மருத்துவ ஆய்வுக்கு பின்பே முழு விவரம் தெரியவரும்.
ரோஹித் சர்மாவின் பேட்டிங் சராசரி கடந்த சில போட்டிகளில் மிக குறைவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவில் புல்லட்டுகளில் பேரணி சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். அந்நாட்டின் தலைநகர் பியூனோஸ் அயர்ஸில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் அணிவகுத்தனர். தொடர்ந்து அங்குள்ள மருத்துவமனைகளுக்கு ஒவ்வொன்றாக சென்ற அவர்கள் ஆடல் பாடல் என குழந்தைகளை உற்சாகத்தில் ஆழ்த்தினர். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்பெயினின் வலன்சியாவில் மக்களை உற்சாகமூட்டும் வகையில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பப்பரோட்டா நகரில் தன்னார்வலர்கள் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்திருந்த நபர் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி உற்சாகமூட்டினார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு உணவுகளும் பரிமாறப்பட்டது. 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் வலன்சியா நகரில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கில் சிக்கி 220 பேர் உயிரிழந்தனர். பலர் தங்களது உடைமைகளை இழந்து கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டனர். பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டின் மிக உயரிய விருதான முபாரக் அல் கபீர் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள பயான் அரண்மனையில் நடைபெற்ற நிகழ்வில் அந்நாட்டு மன்னர் ஷேக் மெஷால் இவ்விருதை வழங்கினார். இரு நாட்டு நல்லுறவை மேம்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்காக மோடிக்கு இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன், பிரிட்டன் மன்னர் சார்லஸுக்கு பிறகு மோடிக்கு இந்த கௌரவத்தை குவைத் அரசு அளித்துள்ளது. முபாரக் அல் கபீர் விருது என்பது வெளிநாட்டு தலைவர்களுக்கு குவைத் அரசு வழங்கும் உச்சபட்ச விருதாகும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சர்வதேச அளவில் வழங்கப்படும் 20வது விருது இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வென்று 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் உட்பட 1000 பேர் வரை கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வென்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதே இலக்கு என தெரிவித்தார். சில நாட்களாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீத கணக்கு ஒன்றை சொல்லி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இல்லாததை இருப்பது போல் ஊதி பெருக்கி காட்டுவது எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை எனவும் விமர்சித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தாரா என்ற கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், பிரதமரை எதிர்த்து பேசும் துணிவு உள்ளதா எனவும் வினவினார். கத்தி பேசினால் தன்னை ஜெயலலிதா என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். அரியலூர் அருகே விஜயின் தாவேக கட்சியில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை என கூறி ஏற்றிய கட்சி கொடியை இறக்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழூர் ஒன்றியம் கார்குடி காலனி தெருவில் வசித்து வருபவர் பிரியதர்ஷினி. இவர் தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டு மகளிர் அணியில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளார். தனது ஊரில் கொடிக்கம்பம் வைத்து கொடியேற்றும் நிகழ்ச்சியை சொந்த செலவில் நடத்தியிருக்கிறார். ஆனால் நிகழ்ச்சியில் விஜய் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த பெண்கள் கட்சி கொடியை இறக்கினர். கொடியை இறக்கும்போது கட்சியைச் சேர்ந்த வேறு சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல. மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை. என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை. மகளிருக்கு முக்கியத்துவம்னு தளபதி பேசுகிறாரு. ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல. அவங்க செய்கிற மாதிரி தான் எல்லாமே காமிச்சிக்கிறாங்க. உணர்வுகளை பொறுப்பான முறையில் வெளிப்படுத்துமாறு ரசிகர்களுக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் இழிவான மொழியில் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என எக்ஸ் தளத்தில் அல்லு அர்ஜுன் பதிவிட்டிருக்கிறார். அதேபோல தன் ரசிகர்கள் என கூறிக்கொண்டு போலி சமூக வலைதள கணக்குகளை வைத்து
அருவருக்கத்தக்க கருத்துக்களை பதிவிடுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி வெளியீட்டின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய பெண் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதற்காக தெலுங்கானா அரசை விமர்சித்து கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.